வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்டுருக்கேன். முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அதே புதுசா இருந்தீங்கன்னா எத பார்க்குறதுன்னு ஒரு கன்ஃப்யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஃப்ரெஷர்ஸா இதை பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃப்யூஸ் ஆகும். அப்ப நீங்க இந்த லாஸ்ட்ல இருக்க புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு இருக்குது இல்லைங்களா? இதில ஒரு 14 வீடியோ இருக்குது. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கன்டினியூவா பார்க்க வேண்டாம். கொஞ்சம் டைம் விட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஒண்ண பாருங்க, நாளைக்கு ஒண்ண பாருங்க. அந்த மாரி பார்க்க ஆரம்பிக்கும்போது, உங்களுக்கு நம்மளுடைய கோர் கான்செப்ட் இதில கம்ப்ளீட்டா குடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் குடுக்குற ஒவ்வொரு அப்டேட்ஸும் டிஸ்ப்ளே ஆகும். நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க பார்த்துக்க முடியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, அத தவறாமல் பார்க்க வேண்டியவை பாருங்க. இதில நெறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது. இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா, நேத்து பார்த்த ரேஞ்சில நல்லா மேல மூவ் ஆயிருக்கான். 1 ஹவர் சார்ட்ல பார்த்துட்டுருக்கோம். ஒரு நல்ல ஃபாலுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஃபால். அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து 5600லேருந்து 4400 வரைக்கும் கீழ வந்தவன், இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கான். ரெக்கவர் ஆகி பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்வளவு இறங்குனானோ, அதில ஒரு 30, 40% மேல வந்துட்டான். எவ்வளவு இங்கிருந்து கீழ இறங்கியிருக்கானோ, அதில ஒரு 40% பக்கமா நியர்பை வந்திருக்கான். வந்துட்டு இப்போ இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா பை ட்ரெண்டுக்கு. அதாவது ஓவரால் ட்ரெண்ட் செல்னா கூட, கரண்ட் ட்ரெண்ட் பையில இருக்கு. பையில இருக்கு. இப்ப மேல போயிட்டு இருக்கிற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, பாருங்க ஒரே மாரி போகாது. இப்படித்தான் ஒரு கன்சால்டேஷன் தான் போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கன்சால்டேஷன் நடந்திருக்கு. ஆல்ரெடி கன்சால்டேஷன் நடந்து தான் அடுத்து மூவ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த கன்சால்டேஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இவன் மார்க்கெட் ரிவர்ஸ் பண்றதுக்கு பார்க்குறான். ரிவர்ஸ் பண்ணியிருக்கான். அதாவது மேல போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஒரு நிமிஷம் உங்களுக்கு ட்ராக் பண்ணி காட்டுறேன். மேல போயிட்டு இப்படி போயிருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல ஒரு நல்ல கன்சால்டேஷன் நடந்து மேல போயிருக்கு. இப்ப கீழ வர்ற மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சவே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்ஸ் பண்றான். புரிஞ்சுங்களா? அப்போ இது ஓவரால் ட்ரெண்ட் செல் அப்படிங்கும்போது, எப்படி செல் அப்படிங்கன்னா, ஒவ்வொரு சப்போர்ட்ட உடைச்சிட்டு கீழ வந்திருக்கான். அப்போ அது ஆல்ரெடி செல்லுக்கு வந்துருச்சு. 1 ஹவர் பொறுத்தளவுக்கு செல்லுக்கு வந்துருச்சு. இப்ப செல்லுக்கு வந்துட்டு, இப்ப கீழ இறங்குனது எப்படி இறங்கியிருக்கான்னு கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா, கீழ இறங்குனவன் மேல போயிட்டு, மறுபடியும் கீழ மேல போயிட்டு, மறுபடியும் மேல போயிட்டு, இப்படித்தான் நடந்திருக்குது. கரெக்ட்டுங்களா? இப்படித்தான் நடந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு டைமும் லோ உடைச்சுட்டு வந்த ஒரு மார்க்கெட்டு, இப்ப என்ன பண்ணுது? ஹை உடைச்சுட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. ஹைன்னா எந்த ஹை உடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஒவ்வொன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்க இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கு. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே இது ஹை அதை உடைச்சிடுச்சு. அதை உடைச்சிட்டு கீழ வந்த மார்க்கெட்டு இந்த லோவுக்கு வர முடியல. பை திரும்பிடுச்சு. அகைன் அடுத்த லெவல் இந்த லெவல். அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா, மேல போன மார்க்கெட் கீழ மேல அதை உடைச்சிருக்குது. அப்போ அடுத்து இந்த ரேஞ்ச். இப்போ மார்க்கெட் நிக்கிறது இந்த ரேஞ்சில தான் நிக்குது. அப்போ அங்கிருந்து கீழ வந்த மார்க்கெட்டு இந்த லோ அதாவது இந்த ஹையிலிருந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் லோ. அந்த லோ உடைச்சிருக்கான்னா, ஒண்ணும் உடைக்கல. அதாவது விக் கீழ வச்சுட்டு போயிருக்கான். பட் பாடி க்ளோஸ் மேல. அப்போ அகைன் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் மேல போயிட்டு இருக்கறதுல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுத்துட்டு போறான். புரிஞ்சுங்களா? அதாவது இங்க பாருங்க, மேல போயி கீழ மேல போயிருக்குது. இந்த சப்போர்ட்ட இது உடைக்க முடியாம கீழ திரும்புறான். அதே மாரி தான் இங்க மேல போயிட்டு கீழ வர்ற மார்க்கெட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேல திரும்பிட்டு நின்னுட்டுருக்கான். இப்படித்தான் நம்ம பார்த்துக்கணும். அப்ப பார்த்தீங்கன்னா, ஓவராலா பை ட்ரெண்டுக்கு வந்துருச்சு மார்க்கெட். ஒரு செல் ட்ரெண்ட் முடிஞ்சு, அடுத்து பை ட்ரெண்டுக்கு கன்டின்யூ ஆயிருக்குது. அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் மார்க்கெட் பை ட்ரெண்டு. ஓவரால் மார்க்கெட்ன்னு எடுத்துட்டீங்கன்னா செல் ட்ரெண்டு. ஏன்னா, இது ஒரு பெரிய ரேஞ்ச். இந்த ரேஞ்ச அவன் பிரேக் பண்ணும்போது இங்க கிராஸ் பண்ணா தான் பை ட்ரெண்ட் வரும்ன்னு சொல்லுவோம். ஆனா பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே அதாவது ஒரு ஸ்டெப் வச்சு இறங்குறான் பார்த்தீங்களா? இது ஒரு ஹையி, அடுத்து இது ஒரு ஹையி, இது ஒரு ஹையி, இது ஒரு ஹையி, இது ஒரு ஹையி. இப்ப அவன் ஒவ்வொரு ஹையா உடைச்சுட்டு மேல வந்துட்டு இருக்கான்.
அப்போது செல் ட்ரெண்ட்லேருந்து பைக் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோ உடைக்கிறான்னா இங்கே பூரா லோ உடைச்சிட்டு வந்தவன், ஹை உடைக்காம வந்தவன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோ உடைக்கல, ஹையை மட்டும் உடைச்சிட்டு போயிட்டு இருக்கான். புரிஞ்சுங்களா? இது இப்படி தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி பார்த்தாவே நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். கரெக்டாக இப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ண பண்ண உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் இருக்கா. இப்போ நேற்று ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல எங்கேயோ சம்திங் ரன் ஆகிட்டு இருந்தா மார்க்கெட்டு. போனவன் அதுக்கு பின்னாடி அப்படியே கீழே தான் வந்திருக்கா. கீழே வந்துட்டு எகைன் இந்த சப்போர்ட் எடுத்து திரும்புறான். இந்த சப்போர்ட் எடுத்து திரும்புறவன் என்ன பண்ணணும்? ஹை உடைக்கணும். ஹை உடைச்சா தான் மேலே போவான். இல்லாட்டி இன்னும் கூட கொஞ்சம் மேலே வந்து போட்டு இந்த ஹை கிட்ட வந்து போட்டு திரும்பி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வந்தானே என்ன பண்ணுவான்? இந்த லோ உடைப்பான். இந்த லோ உடைச்சானா அடுத்த லோ இது. அப்போது இது கீழே திரும்பியாச்சுன்னா என்னாச்சு? கரண்ட் மார்க்கெட் செல் ட்ரெண்டுக்கு திரும்பியாச்சுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வரைக்கும் வந்து கரண்ட் மார்க்கெட் செல் ட்ரெண்டுக்கு வரல. இப்போ வந்து அடுத்தது கீழே வந்துச்சுன்னா பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே வந்து மார்க்கெட் செல் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு. ஓவரால் ட்ரெண்ட் என்னமோ அந்த ட்ரெண்டு கூடவே திரும்பிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுங்களா? ஃபாலோ பண்ணுங்க இப்படியே. இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 15 மினிட்ஸில் வேணால் பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ். இங்கே இங்கே கவனிச்சு பாருங்கள். 15 மினிட்ஸில் வந்து நேற்று 4ஆம் தேதி, இன்னைக்கு 5. அங்கேருந்து கவனிச்சு பாருங்க. இங்கிருந்து அப்படியே மூவ் ஆன மார்க்கெட்டு கொஞ்சம் வியூ பண்ணிக்கலாம். இங்கே பார்த்துக்குங்க. முந்தின நாள் நைட்டு வந்து மிகப்பெரிய ஒரு கன்சால்டேஷன் இந்த இடத்துல நடந்திருக்குது. கரெக்டுங்களா? எகைன் வந்து ஆனால் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால் லோ உடைக்காம ஹை மட்டுமே உடைச்சிட்டு வந்திருக்கா. இதோ கால் மணி நேரத்தில் பாட்டுருக்கா, ஹை உடைச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்கா. அப்போது இந்த இடம் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். மேலே போயிட்டு மேலே போகிற மார்க்கெட் வந்து பாருங்களா, இங்கே எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆயிருக்கா. இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆகிட்டா, மார்க்கெட்டோட வேகம் குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஹைக்கே உடைக்க முடியல. அதாவது மெதுவாக உடைச்சாலும் இங்கே ஹை உடைக்க முடியலைங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அங்கேருந்து என்ன பண்ணிக்கிறான்? கீழே நல்லா ஒரு கீழே மூவ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சப்போர்ட் அவன் க்ரியேட் பண்ணிக்கிறான். இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட்டு மேலே மேலே போனவ இப்படி வந்து நின்றுட்டுருக்கான். இப்போ இது வந்து பைக்கு மாறோன்னா என்ன? ஆல்ரெடி வந்து 1 ஹவரில் பை ட்ரெண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சப்போர்ட்டையே எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சப்போர்ட்டையே தான் எடுத்துகிட்டு போயிருக்கான். இப்போ என்ன பண்ணியிருக்கான்? இப்போ நம்மளுக்கு தெரியும் பாரு, இதெல்லாம் லோ உடைச்சிட்டான்னு. இந்த லோவெல்லாம் இப்படி பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு ரேஞ்சாக நீங்கள் பாருங்க எப்பவுமே. இங்கிருந்து இங்கிருந்து இது ஒரு ரேஞ்சு அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் லோவுக்கு 15 மினிட்ஸில் எக்ஸ்ட்ரீம் லோவுக்கு வந்து திரும்புகிறா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஹைக்கு போகணும் என்ன பண்ணணும்? இது கீழே இறங்கின மார்க்கெட் எப்படி இறங்கின்னு பாருங்க. வந்து ஒரு ஹை மேலே போய் கீழே வந்து மறுபடியும் மேலே போய் கீழே வந்து மேலே போய் மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான் இப்போ நின்றுருக்கிற பிளேஸ். இந்த பிளேஸே உடைக்கல. இவன் உடைச்சிட்டு இவர் இதை உடைக்கும் போது பை ட்ரெண்டுக்கு 15 மினிட்ஸ்லையும் பை ட்ரெண்டுக்கு போயிடுவா. இதை உடைச்சிட்டான்னா இன்னொரு அடுத்த மூமெண்ட் நல்லா கொடுக்க ஆரம்பிப்பான். பொறுமையை பாருங்க, அவ்வளோதான் விஷயம். வேற ஒன்றும் இல்லை. இதில் மார்க்கெட்டில் புரிஞ்சுட்டா போது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு பதிவில் மறுபடியும்